தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை சந்திப்பது மிகுந்த மன மகிழ்ச்சி. என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் என்னாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் மோசையை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறான் என்று. இந்த வார்த்தையை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, மோசேக்கு விரோதமாக அவருடைய சொந்த சகோதரனும் சகோதரியும் எழும்புகிறார்கள். ஆனால் மோசே ஒரு பெரிய இனத்துக்கு தலைவராக இருக்கிறாரு. தேவனுடைய மனிதரை நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் கேட்கவே இல்லை. ஆனால் பாருங்கள், எப்போ நமக்காக மனிதர்கள் பேசாமல் போகிறாங்களோ அப்போ நமக்காக தேவன் பேசுகிறார். தேவன் மோசையை சார்பில் சொல்கிறார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறார் என்று சொல்லி. அப்போது இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நமக்காக யார் பேசலைனாலும் பேசாமல் போனாலும் பரவாயில்லை. நம்ம உண்மையாக இருந்தோன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக நம் சார்பில் நமக்காக பேசுகிறவராக இருக்கிறார். ஆகிய இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள், விசுவாசிங்க, தேவ பிள்ளைங்க, விசேஷமாக குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் நம்ம உண்மையாக இருக்கணும். ரொம்ப முக்கியம் உண்மைங்க. நம்ம உண்மையாக இருந்தோன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா உக்ரானத்துக்காரனாக இருக்கிறவன் உண்மை உள்ளவனாக இருக்கணும் என்று சொல்லி. ஆகிய இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்தா, ஒருவேளை வியாபாரத்தில் தோல்வியடைஞ்சிருந்தா, ஒருவேளை இன்றைக்கு உங்களோட குடும்ப வாழ்க்கையில் உண்மை அற்றவர்களாக நீங்கள் வெவ்வேறு பாதையில் கடந்து போய் கொண்டு உங்களோட வாழ்க்கையை அர்த்தமில்லாமல் மாற்றி கொண்டிருந்தா, இன்றைக்கி நீங்கள் உண்மை உள்ளவர்களாக மாறுங்க. இந்த 2025ஆம் வருஷத்தில் கண்டிப்பாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் அன்பானுள்ள வித்தியாசங்களை கட்டளையிட தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு கொரியாக்கார் வந்து ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து நீங்கள் ஒரு வண்டி வாங்கிக்க அப்படின்னு சொன்னார். நான் உடனே 96ஆம் வருஷத்தில் போய் வண்டி வாங்கினேன். அதனுடைய விலை 35,000. மீதி 15,000 அவர்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்த உடனே அவர் கேட்டார், வண்டி வாங்கிட்டேன், பேலன்ஸ் அமௌண்ட்டுன்னு. நான் மொத்தம் வண்டி வாங்க கொடுத்தேன்னு சொன்னேன். நீங்கள் சொன்ன வண்டி வாங்க சொன்னீங்க, நான் வாங்கிட்டு மீதியாக இருக்கிற பணம் இந்தா அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் என்ன பலர் பார்த்து என்ன தெரியுங்களா சொன்னாங்க, இவர் ரொம்ப உண்மையுள்ளவர் அப்படி பல விதமாக பரிகாசம்லாம் பண்ணாங்க. நான் அதை குறித்து கவலைப்படலை. எனக்கு சொன்ன வார்த்தை என்ன, வண்டி வாங்கிக்கணும், மீதி கொண்டு போய் கொடுத்துட்டேன். ஆனால் என்னை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடலை. நான் தைரியமாக சொல்கிறேங்க, 38 வருஷம் நான் முழு நேரம் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த 38 வருஷத்தில் ஒரு நாள் கூட கர்த்தர் எங்களை பட்னியாக போடல, பிச்சை எடுக்க விடவே இல்லை. கர்த்தர் அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக நடத்துகிறாரு. இன்றைக்கி கர்த்தர் ஒரு நன்மை குறையில்லாமல் எங்களுக்கு தேவையான அத்தனை தேவையும் அந்தந்த காலத்துக்கு அவர் ஏற்றபடி செய்து அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம் என்னென்னா, நம்ம உண்மையாக இருந்தோன்னா நமக்காக கண்டிப்பாக தேவன் அதிசயங்களை செய்வார். நான் சொல்ல ஆயிரக்கணக்கான சாட்சிகள் என்னிடத்தில் உண்டு. நான் என்னை 18வது வயதில் ஊழியத்துக்கு அழைத்தார். 38 வருஷம் ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். ஆண்டுட்டு சொன்ன ஊழியத்துக்கு வர நான் யார்ட்டையும் கையேந்த மாட்டேன்னு சொல்லி கர்த்தரேன் அப்படியே இது வரைக்கும் நடத்திட்டு வராருங்க. நாங்கள் இருதயத்தில் யோசிப்போம், ஆனால் கர்த்தர் அதை உடனே நிறைவேற்றுவார். இது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சொல்லணும் அப்படின்னா எங்களோட ஆயுசெல்லாம் பத்தாது. அவ்வளோ அற்புதங்களை, அவ்வளோ அதிசயங்களை, அவ்வளோ தேவைகளை கர்த்தர் சந்திச்சிருக்கார். நாங்கள் 2018 நவம்பர் 27ஆம் தேதி ஆலயத்துக்கு ஒரு இடம் வாங்கினோம்.
எங்ககிட்ட நாங்கள் ஒருத்தரை நம்பி பணத்தை கொடுத்தோம். அவர் அது தன் சொந்த செலவுக்கு செலவு பண்ணிட்டார். இப்போ நாங்கள் இடத்துக்கு சொந்தக்காரருக்கு பணம் கொடுக்கணும். அப்போ இந்த 2016 நோட் பேண்ட் ஆகியிருக்கிற ஒரு காலம். 18 அப்போ தான் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிண்ட் பண்ணி வெளியே விட்டுட்டுருக்குறாங்க. மார்க்கெட்டில் பணம் நடமாட்டம் அவ்வளோ இல்லை. அப்படியேப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு கரெக்டாக நான் சொல்கிறது 2018 நவம்பர் 27 கரெக்டாக எங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மணி நேரத்தில் 17 லட்சம் வேணும். நாங்கள் அதுக்கு முன்னால் எங்கெங்கேயோ முயற்சி பண்ண ஒன்றும் நடக்கலை. கடைசி நான் தேவாலயத்தில் வந்து உக்காந்து ஆண்டு சொன்ன ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆகியால் என்னை காட்டில் உனக்கு தான் ரொம்ப அக்கறை அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். சரியாக 12:30 மணிக்கு ஜெபித்தேன். 1:30 மணிக்குள்ளே எனக்கு 17 லட்சம் ரூபாய் கர்த்தர் அற்புதமாக கொடுக்க செய்தார். ஒரு 5-6 என்னங்க தேவ பிள்ளைங்க வந்து அவங்க கொண்டு வந்து கொடுத்து நாங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு கட்டி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அதை நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம உண்மையாக இருந்தால் பிசாசு வந்து ஒரு வாசலை தான் அடைப்பான். ஆனால் கர்த்தர் நமக்காக 7 வாசலை திறப்பார். நம்ம அற்புதமாக அதிசயமாக தேவன் நடத்துவார். ஆகியால் தான் எபிரேயர் 3 அதிகாரம் 2-6 வசனம் வாசிச்சிங்கன்னா அங்கே மோசே குறித்து சொல்லப்படுது, அவர் வீட்டில் எங்கும் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆகையால் இன்றைக்கி நம்ம உண்மையாக இருந்தோம்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நம்ம மற்றவங்கள்ட்ட இப்படி கையேந்த வேண்டிய நிலைமைக்கு நம்மளை விட மாட்டார். கொடுக்குற நிலைமையில் நம்ம தலையாக மேலாக தேவன் நம்ம வைப்பார். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் மத்த 25 அதிகாரத்தில் 21 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தின் மேல் தேவன் அதிபதி ஆக்குகிறார். ஆகையால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களானால் நான் இந்த புதிய ஆண்டில் என்னங்க தைரியமாக சொல்லுவேன், நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலைமையில் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பாரை தவிர நீங்கள் மற்றவங்கள்ட்ட கையேந்திர நிலைமையில் கர்த்தர் விடவே மாட்டார். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் தேவனுக்கு கொடுக்கறதில்ல, தசம பாகங்களில் காணிக்கையில் உண்மை இல்லைன்னா இன்றைக்கி தேவனிடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் தேவனுக்கு எல்லா விதத்துலேயும் உண்மையாக இருக்க என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக தேவன் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு குறையில்லாமல் அற்புதமாக நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்து கண்களை முடிச்சு ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவுக்காக காலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் தேவன் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. உண்மை உள்ளவன் அன்றைக்கத்தாவே தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லி இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் உண்மை உள்ளவளாக தேவன் தன்னை நம்பி கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாளில் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை தாரும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தாரும், கடன் பிரச்சனை இருக்கிற மக்களுடைய கடன் பிரச்சனை நீக்கும், வியாதி பலவீனமாக இருக்கிற மக்களை தொட்டு சுகமாக்கும், அவரோட குறைகள் எல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு சொன்னால் டிஸ்பிளேயில் எங்களுடைய நம்பர் இருக்குது, எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.